வீட்டு வேலைக்கு ஆள் எடுத்தாச்சு. மூர்த்தி உங்க வீட்டுலாம் சொல்லலையா? ஐயோ மேடம், நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சபரி என் ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவனை பார்க்க தான் வந்தேன். எது? சபரி உன் ஃப்ரெண்டா? ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து 2 பேருமே கிளம்பிடுங்க. ஐயோ மேடம், நான் உண்மையாக தான் சொல்கிறேன். உண்மையிலே சபரி என் ஃப்ரெண்டு தான். உன் மூஞ்ச முதல்ல கண்ணாடியில பாத்திருக்கியா நீ? உன் ஃப்ரெண்டு இவ்வளோ பெரிய பங்களாவில் இருப்பானா? மேடம், எனக்கு நல்லா தெரியும், இதுதான் சபரியோட வீடு. அப்போ உன் ஃப்ரெண்டை பார்த்து 5 10 வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கியா? எங்களை பார்த்தா உங்களுக்கு பிச்சைக்காரவங்க மாதிரி தெரியுதா? வாங்க போலாம். வந்துருச்சு. ஏன் இவ்வளோ சோகமா உட்காந்துட்டு இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லை. இல்ல பிசினஸ்ல ஏதாவது லாஸ் ஆயிடுச்சா? பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக சமாளிச்சிருவேன்டி. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் சின்ன வயசு ஃப்ரெண்டை பார்த்தேன். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அவன் உங்களுக்காக எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நீங்க என்னடானா ஆஃப்டர் ஒரு ஆட்டோ டிரைவர் ஃப்ரெண்டுக்காக இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனந்தி, கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடு. நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்க ஃப்ரெண்டு வந்தான், அதான் தெரிஞ்ச உடனே வீட்டை விட்டு துரத்திட்டேன். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? என்னாச்சு? அவன் என் சின்ன வயசு ஃப்ரெண்டுடி. அவனை போய் இங்கே பாரு, அவனுக்கு நான் பல தடவை ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட அவன் என் ஹெல்ப்பை ஏற்றுக்கிட்டதே இல்லை. இன்ஃபேக்ட் அவன் ஆட்டோவுக்கு இஎம்ஐ கட்டுற சுச்சுவேஷன், அப்போ கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்கிறப்ப வேணாம் தாண்டி சொன்னான். நீ சொல்கிற பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட ஒரு தேவைக்காக பழகிறவனுங்க. அவனுக்கு தேவைப்படுறப்ப என்கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட பழகுவானுங்க. ஆனால் அவன் அப்படிலாம் இல்லடி, இது வரைக்கும் என்கிட்ட இருந்து ₹1 கூட வாங்கினதில்லை. டேய், நீ ஏன்டா இப்படி இருக்கேன்னு கேட்டா, அச்சி எனக்கு காசை விட ஃப்ரெண்ட்ஷிப் தான்டா முக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல காசு வரக்கூடாது, காசு வந்தால் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காதுன்னு சொன்னாண்டி. இந்த மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் யாருடி கிடைப்பா? சாரி. இந்த சாரி எல்லாம் என்கிட்ட கேட்காத, வந்து அவங்கிட்ட கேளு. உங்க ஃப்ரெண்டை பாத்தீங்களா? பணக்கார புத்தியை காட்டிட்டாரு. வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு பொண்டாட்டி வச்சு நம்மளை வெளியில அனுப்பிட்டாரு. பணக்காரங்க எப்பயுமே ஏழைங்களா ஃப்ரெண்டா ஏத்துக்கவே மாட்டாங்க. நம்ம கிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா சூடு சொரணை நிறையாவே இருக்கு. இனிமேல் அவர்கிட்ட நீங்க பேசாதீங்க, புரியுதா? ஏய், சபரி ரொம்ப நல்ல வண்டி. நம்ம வீட்டுக்கு வந்தது கூட அவங்க தெரியாமல் இருந்திருக்கலாம். அண்ணா, என்னை மன்னிச்சிடுங்கண்ணா. உங்களை பத்தி தெரியாம தப்பா பேசிட்டேன். பரவாயில்லம்மா. நானும் உங்களை தப்பா பேசிட்டேன், சாரிங்க. காசு பணம்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் முன்னாடி நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.